இச்சபோட் சினிமாவில் எந்த எப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, எஃப்ஜேக்கும் வியனாக்கும் நடுவில் சம்திங் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது வந்து சோஷியல் மீடியாலேயும் வந்து அந்த ஒரு டாக் பார்க்க முடியுது. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் அது ஃபீல் ஆகுது. வியானாவே அதை வந்து இப்போ சொன்னதையும் வந்து பார்க்க முடியுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேச. அப்போது வந்து அவர் வந்து எதுக்கு இதை சொன்னார்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன் போச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. நான் உன் கூட வந்து பெருசாக பேசுகிறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, உனக்கு தோணுச்சுன்னா வந்து பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து பேசாமல் தான் இருந்தேன் உன் கூட, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, ஏன் வந்து இது மாதிரி நான் உங்ககிட்ட வந்து பேசினா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, வேறு மாதிரி ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா வந்து இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தனோ அதை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் 2 டேஸாக வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியல, எனக்கு என்ன நினைப்பாங்களோன்ற மாதிரி வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து சென்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வெளியவும் வந்து எஃப்ஜே வியானா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அது இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் இப்போ வந்து அந்த ஒரு டாக் வெளியவும் போயிருக்கு, எல்லா இடங்கள்லையும் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா இப்போது தூக்கம் வருதுன்னா போய் தூங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து எப்பயுமே யாராவது ஒருத்தர் பேசுகிறதுக்கு இருப்பாங்க. அதாவது சுபிக்ஷா வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு இருப்பா, ஆனால் அவள் இப்போ என் கூட சரியாக பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, ஒரு வேளை நீ எஃப்ஜே கூட பேசுகிறனால அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து தெரியல, அப்படி தான் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நாமளாம் வந்து டாஸ்கில் வந்து நீ நல்லா பண்ணு, இன்றைக்கி சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமாம், எங்கள் டீமில் வந்து அவங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, நாளையிலேருந்து நான் தனியாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நீ சூப்பராக ஹேண்டில் பண்ண எஃப்ஜே, இன்றைக்கி வந்து கம்ருதீன் வந்து ஃபைட் பண்ணும்போது நீ வந்து அந்த ஒரு விஷயத்த ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண, நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஓ எஃப்ஜேவா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஃப்ஜே புகழ்ந்துட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.